கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். அள்ளி தூவும் விதைகளை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தன் அரித்த அரிகளை சுமந்து கொண்டு சந்தோஷத்தோடு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். வார்த்தை மாறாது. பைபிள் சொல்லுங்க, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள். Choose your land. You must be led by the Spirit of God. It is not the matter of pastor and believer. இது ஊழியர், இது பாஸ்டர் பிலீவர் அப்படின்ற கனெக்ஷனே கிடையாது. இட் இஸ் வெரி சிம்பிள். உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவன். கையை தட்டுவது அவருக்கு. என் வாழ்க்கையில் நான் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் போது ஒரு இடத்துல தேவனை வைத்திருக்கிறார் என்றால், அங்கே நான் கற்றுக்கொள்கிறேன் என்றால், அங்கே நான் விதைக்கிறேன். நான் சில நேரம் நினைப்பேன், ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு மேலே டெய்லி நம்ம விதைக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை. நான் யோசிக்கிறேன், இந்த 10,000 பேர் ஒரு நாள் கூட சிந்திக்க மாட்டாங்களா? தினந்தோறும் காலையில் 7 மணிக்கு இவர் நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுறாரு. இவர் நமக்கு உபதேசிக்கிறாரு, நம்ம உபதேசிக்கப்படுகிறோம். ஆகியால் உபதேசிக்கிறவனுக்கு உபதேசிக்கப்படுகிறவன் சகல நன்மையில் பகிர்ந்து கொடுக்கொண்டிருக்கு. வருஷத்தில் ஒரு தேய்ச்சி நம்ம அதை யோசிக்கணும் அப்படின்னு யோசிக்காதவர்கள் உண்டு. அவர்கள் தங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு கொடுப்பார்கள் என்றால் அவர்கள் விதைக்கிறார்கள், நான் அறுக்கிறேன். கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் விதைச்சிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். கையை தட்டு அவருக்கு. ஆமாம். ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் என்ன விதைக்கிறேனோ அதை 100 மடங்காக நான் அறுப்பேன். வெதர் பீப்புள் ரெஸ்பெக்ட் இட் ஆர் ரெஸ்பாண்ட் இட் ஆர் நாட், நான் விதைக்கிறேன். வேத வசனம் சொல்கிற இயற்கை பிரமாணம், விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள நாள் அளவும் மாறாது. நான் தினந்தோறும் விதைப்பேன், இன்னும் விதைப்பேன். என் அன்புக்குரியவர்களே, நம்ம நினைக்கிறவர்களுக்கும் விதைப்பேன், நினைக்காதவர்களுக்கு விதைப்பேன். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான். அள்ளி தூவும் விதைகளை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தன் அரித்த அரிகளை சுமந்து கொண்டு சந்தோஷத்தோடு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். வார்த்தை மாறாது. பைபிள் சொல்லுங்க, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள். அடுத்த வசனம் தான் சொல்றாரு. இது உபதேசிக்கப்படுறவனுக்கு எழுதிட்டு உபதேசிக்கிறவனுக்கு எழுதிட்டார் போல. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இரு. கடைசி நாட்கள் மனிதர்கள் நன்றி எழுதல் இல்லாதவர்களா இருப்பார்கள். யூ டோன்ட் பாதர். நான் இருக்கேன். கர்த்தரை நம்பி நன்மை செய்கின்ற இருக்கு பாருங்க. கையை தட்டுங்க. சூப்பர் வசனம். விதைக்க கற்றுக்கொள்வோம் இந்த இரவு வேளையிலே. ஆமென். அப்ப எங்கே விதைக்க வேண்டும்? தேவன் சொல்லுகிற இடத்தில் விதைக்கிறோம். சிலருக்கு விதைப்பதற்கு ஆசை இருக்கும். இங்கேருந்து பேங்க்குக்கு போயிட்டு, நான் அப்படி இருந்திருக்கேங்க. எனக்கு சிலருக்கெல்லாம் ரூபா அனுப்பணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும், செய்யணும். ஆனால் போய் பஸ் இதுக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் பண்ணுவோம்யா. ஒன்றும் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், சோம்பேறி குளிர்கிறது என்று. ஆமாம், இந்த விதைக்கிறது உழுகிறதெல்லாம் செய்ய மாட்டான். ஆனால் அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு பயங்கரமான வார்த்தைங்க. ஆண்டவரே அப்படின்போது, இருப்பா, போஸ்ட் ஆஃபீஸ் அவ்வளோ தூரமாக இருக்குது, இது இவ்வளோ தூரமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நான் அறுக்கிற சம்பந்தப்பட்ட விஷயம் இது. அதனால் இதில் சோம்பேறித்தனத்து இடமே கிடையாது. கரண்ட் பில்லை போய் கட்டிடுறேன் நான். இல்லையா சொல்லுங்கள், புரிவதற்காக சொல்லுகிறேன். ஆமாம், ஃபீஸ் பண்ணி வரும்போது, சார் என்ன சார் அவ்வளோ தூரமாக வச்சுருக்கீங்க இபி ஆஃபீஸு, கொஞ்சம் வீட்டு பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். சொல்ல மாட்டேன்றியே. எவ்வளோ தூரம் போனாலும் இபி என்ன செஞ்சிடற, கட்டிடுற. ஆமாம், தூரமாக இருந்தாலும் படிக்க வைக்கிறோம் வீட்டில். சில விஷயத்துக்கு ரிஸ்க் எடுக்கிறோம் சார். பயங்கரமானவங்க சார். அதை நமக்குள்ளே இருக்கிறவன் ஒருத்தன் மோசமானவில்லை ஏசுனா 1000 காரணம் சொல்லுவான். ஆனால் எதெல்லாம் ஒழுங்காக பார்க்கணுமோ அதெல்லாம் க்ளீனாக பார்த்துருவாங்க. மக்கள் அதெல்லாம் தெளிவாக இருப்பாங்க. என் அன்புக்குரியவர்களே, அப்படிலாம் கிடையவே கிடையாது. கேம்புக்கு 2000 ரூபாயா அப்படின்னு பாருங்க. ஐயோ பாவம் நினச்சிருக்கேன். ஜஸ்டின்னு இன்னொரு கர்த்தர், நீ இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்கியே. இல்லை, அவர் 2000 ரூபா பாவம் ஆண்டவர். நீ என்ன ஆண்டவர் 500 ரூபா போட்டு 2000 ரூபான்றி. டே, உனக்கு தெரியுமா, போன வாரம் 20000 ரூபா போய் ஃபீஸ் கட்டியிருக்காங்கடா. அதெல்லாம் வேலையெல்லாம் தெளிவாக தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேலையெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு விதைக்கிறோம், தப்பு கிடையாது. ஆனால் ஆவிக்கென்று விதைக்க வேண்டும்.